கைஸ், உங்களில் நான் உங்கள் ஆமோஸ் தமிழ். ரீசெண்ட் டேஸில் தற்காப்பு கலை, குன்ஃபு, கராட்டே, அப்படிப்பட்ட மூவிஸை நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த வரிசையில் ப்ரூஸ்லியை பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். சாரி கைஸ், சாப்பிட்டது ஏதோ வாயில் கோளாறு. ப்ரூஸ்லியை பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி ப்ரூஸ்லியின் வாழ்க்கை வரலாறு, தற்காப்பு உலகின் நாயகன் ஜாம்பவான் அப்படின்னு அவரை பற்றி ஒரு லைஃப் ஸ்டோரியை பற்றி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் நான் அதை எண்டு கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் தட்டி விட்டு பாருங்கள். இன்றைக்கி தற்காப்பு கலை அதில் நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம், இது பார்க்கலாமா அது பார்க்கலாமா அப்படின்னு பல யோசனை இருந்தாலும் ப்ரூஸ்லியோட ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் மூவி. ஏன்னா அவர் ஒரு சீனராக இருந்தார், அவர் தற்காப்பு கலையை கொண்டு வந்தார், அப்புறம் அவர் டோக்கியோவில் சில படங்கள் நடிச்சிருந்தார் அப்படின்னு பல விஷயம் இருந்தாலும் உலகத்துக்கு முதல்ல தலைவன் வந்துட்டாயா, இந்த உலகத்துக்கு முதல்ல அடையாளப்படுத்தின அமெரிக்கா படம் த எண்டர் த டிராகன். இந்த என்டர் த டிராகன் பலரால் பார்க்கப்பட்டது 1975. நம்ம ஜாக்கி சான் ஸ்னேக் ஈகிள் ஷேடோ அந்த மூவி வந்துச்சு 1978 வந்துச்சு. அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த நம்ம தலைவனோட ஃபஸ்ட்டு மூவியாக வந்த 1975 வந்த த என்டர் த டிராகன். வாங்க பலபலன்னு பேசாமல் சுருக்கமாக இந்த படம் எப்படி இருக்குது, இதோட என்ன கண்ணோட்டத்தில் இருக்குன்னு சுருக்கமாக பார்த்துட்டு போயிடலாம். தற்காப்பு கலை சைனா அப்படின்னு எடுத்துட்டாலே ஷாவ்லின் டெம்பிள், இங்கு தற்காப்பு கலை கற்பிக்கப்படுகின்றது. உணர்வுகளில் இணைந்து பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் சக்திகள் படைத்து இங்கு அந்த தற்காப்பு கலையை பயின்றன. ஏன்னா என்னடா அடிக்கடி இப்படின்னு காட்டுறீன்னு கேட்டால் அதில் உள்ள சிம்பிள் இப்படி வரும். அந்த சிம்பிள் கொஞ்சம் பண்ணால் ஈஸியாக கொஞ்சம் கனெக்ட் ஆகும், அதனால சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஷாவ்லின் டெம்பிளில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் மாணவராக அங்கே உள்ள மாஸ்டர்கிட்ட வரான். எல்லா தற்காப்பு கலையும் கற்றுக்கிறான். ஆனால் விட்ராச்சூட்டு அப்படின்னு அங்கேருந்து ஓடி ட்ரக் மாஃபியாவை ஆரம்பிச்சிட்றான். விஷயம் என்னென்னா, ஷாவ்லின் டெம்பிள் அப்படின்றது ஒரு புனிதமான இடம். இன்னும் ஷாவ்லின் டெம்பிள் அப்படின்னு நம்ம சைனாவில் இருக்குது. அதை விலாக்லாம் பார்த்தா நம்ம தமிழ் ட்ரக்கர் கூட விலாக் போட்டிருப்பாரு, அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையை இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, மார்ஷல் ஆர்ட்ஸை தான் நான் அதை மென்ஷன் பண்ண வரேன். தற்காப்பு கலை எல்லாருக்குமே சின்ன வயசில் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சைல்ட்ஹுட்டையோ இது மேலே இருக்க ஒரு கிரேஸ்னால தான் நீங்கள் இதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால் இதை பற்றி விலாக்ஸ் இதெல்லாம்னா ஏற்கனவே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த படத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன், அதுக்குள்ளே போகல. அந்த ஷாவ்லின் டெம்பிள்லேருந்து ஒருத்தன் அந்த கலைகள்லாம் கற்றுக்கிட்டு அதை தப்பான வழியில் பயன்படுத்துகிறான். இப்போது இதை விசாரிக்கிற விதமாக நம்ம லீ ஷான் இப்போது அந்த பக்கத்து சைனாவில் இருக்க ஒரு தீவில் போகிறாங்க. அது போலீஸே போக வேண்டியதுனடா, எதுக்கு புலன் விசாரணை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரூஸ்லி போகிறாரு அப்படின்னு கேட்டால், அது 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு தீவாக இருக்குது. அந்த தீவுக்குள்ளே ஆயுதங்கள், துப்பாக்கி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அங்கே பர்மனெண்ட்டாக பேன் பண்ணுவானுங்க. அப்போது ப்ரூஸ்லி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சீக்ரெட் டிடெக்டிவாக போவார். என்ட்ரன்ஸிங்கில் ப்ரூஸ்லியோட ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் ஒரு ரவுண்டு முடியான். ஓகே, ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒருத்தர் 2 பேர் கராட்டே பழகின 2 பேர் வருவாங்க. அதில் அந்த குருவிக்கூடு தலைவன் பாதிலேயே செத்து போயிடுவான். இதில் என்னென்னா, இந்த 1975 வந்த மூவி, இது ஃபீல் குட்டடாக கொஞ்சம் ப்ரூஸ்லிக்காக பார்க்கலாம். அங்கங்கே 18+ அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். கதை அப்படியே நகர அந்த கதைக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. நம்ம லீயோட மாமா சொல்லுவார், லீ நீ அந்த தீவுக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் அங்கிள், நான் அந்த தீவுக்கு போகிறேன். அதே விஷயம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்டுக்கு நானும் போயிருந்தேன்ப்பா. ஆனால் அங்கே உன்னோட என் தங்கச்சி ஏதோ ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டதா சொன்னீங்க. இல்லைப்பா, இங்கே உள்ள பசங்க தான் அப்யூஸ் பண்ணிடுவானுங்க. அங்கே உங்களோட அங்கிள் ஏற்கனவே வருஷம் அந்த ஃபஸ்ட்டு 1 நாளில் அவன் வருஷம் ஒரு ட்ரக் மாஃபியா நடத்தி அவனுக்கு தேவையான அடியால் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுன்னு வச்சு அது மூலமாக எடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம அங்கிளும் போயிருப்பார், கூட அவனோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிருப்பார். மாமா வாங்க நானும் வரேன் மாமா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதோ என்னவோ ஒரு சீனில் அவளையே குத்திக்கிட்டு செத்துருவாள் மானத்துக்கு பார்த்திக்க. இப்படி இருக்கும்போது ப்ரூஸ்லிக்கு வரும் பாருங்க கோவம். இருந்தாலும் அமைதியாக நின்றுட்டு ஒரு மேட்சாக
அப்படியே கடந்து போயிட்டுருக்கும். அதில் வில்லனோட அடியாளோட சண்டை போடுற ஒரு சீன் வருங்க. அந்த சீன் அப்போ ஃபைட்டு நல்லா போயிட்டுருக்கும். கடைசி சீனில் அவன் கீழே விழுந்துருவான். திருப்பி ஏதோ ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு அடிக்க வருவான். அப்படின்னு கொஞ்சம் மூங்கி குத்து ஒரு மிதி பாருங்க, சோலி முடிச்சிடும். அடுத்தடுத்த கட்டத்தில் இது எப்படி இந்த கதை பயணிக்குது அப்படின்னா, வில்லன் ஒரு ட்ரக்ஸு குட்காவோ பான் மசாலாவோ ஏதோ ஒரு ட்ரக்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இதுக்கு பார்ட்னருக்கு ஆலோசிச்சுட்டு இருப்பான். கடைசி நேரத்தில் நம்ம ப்ரூஸ்லி எல்லாரையும் இறங்கி காப்பாற்ற தொடங்கிடுவார். அதில் ரொம்ப நல்லா இருக்க சீன் என்னென்னா, ஒரு மிரருக்குள்ளே இருக்க சீனு தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பாம்பு பிடிக்கிற சீன் நல்லாயிருக்கும். இவர் இங்கே சும்மா போட்டி போடுறதான் வந்திருக்காங்க அப்படின்னு வில்லன் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம டிடெக்டிவ் வேலை நம்ம ப்ரூஸ்லி பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஒரு பூத்தொட்டி கீழே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை திறந்து அந்த கதவுக்குள்ளே இறங்கி போயிட்டு இருக்கும்போது மறுநாள் அங்கே ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு அப்படியே பிடிச்சி பைக்கில் போட்டு அப்படியே கொண்டு போவார். அதை அங்கே வேலை பார்த்துருக்க மேலே தூக்கி போடும்போது அவங்க எல்லாரும் தெரிச்சு விடுவானுங்க. இந்த சீன் நல்லாயிருக்கும். அடுத்து அந்த மிரரில் ஒரு எப்படின்னா சுற்றி அந்த கண்ணாடி ரூம், அந்த பழைய படத்தெலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அப்படியே ரூம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் பார்க்கும்போது அது ரொம்ப அப்படியே கொஞ்சம் லென்த்தாக அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அப்படி லென்த்தாக அப்படியே இழுத்துட்டு போகும்போது கொஞ்சம் நம்ம குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த இது நல்லாயிருக்கும். அதில் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா டீசெண்டாகவே இருக்கும். அந்த இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு வழியாக எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, ஏற்கனவே அடிமையாக உள்ளவங்களை கழட்டி விட்டு இவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு எல்லாருமே செத்துருவாங்க. ப்ரூஸ்லி கடைசியில் ஒரு தம்ஸ் அப் காட்டுது, த எண்டர் த டிராகன் திஸ் எண்ட். பலபலன்னு பேசுனீங்க, இந்த படம் எப்படிப்பட்ட படம், இதில் என்ன சொல்ல வரீங்க, இது என்னன்னு ஒழுங்காக சொன்னியாடா அப்படின்னு என்கிட்ட கேட்டால், ப்ரூஸ்லி நம்ம நிறைய இது பார்த்துருந்தாலும் சைனீஸில் உள்ள படங்கள், ப்ரூஸ்லியோட படங்கள் அவரோட தற்காப்பு கலை ஸ்டைலை இது வேறு மாதிரி காட்டுனுச்சு. அது எண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பாக்ஸிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ஜட்டியோட நின்றுட்டு இருப்பார், அது வேணாம். ஸ்டார்டிங்கில் 2 பேரும் பாக்ஸிங்லேயே படம் தெரிவார். ப்ரூஸ்லிக்காக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த எண்டர் த டிராகன் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை வழக்கம் போல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்டிமெண்ட் மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் பெருசாக கனெக்ட் ஆகலை. 2 ரீசன். ஒன்று, மாஸ்டரை அவங்களோட ஷவுன்ட்டு ஒன்று மாஸ்டரை ஏமாற்றிட்டு போனால் வில்லன். அதுக்கப்புறம் தங்கச்சி போகிறதுக்கு காரணமாக இருந்தால் வில்லன். இந்த 2 காரணம். அப்புறம் நிறைய ஃபீமேல்ஸை இது மாதிரி ட்ரக்ஸாக உமன்ஸ் டிராஃபிக்கு யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற இந்த 3 காரணம். இந்த 3 காரணம் இல்லாமல் ப்ரூஸ்லி ஏன் அவனை கொல்லணும் அப்படின்னு அந்த நோக்கம் எதுவுமே இருக்காது. கடைசி கட்டத்தில் கூட நம்ம ப்ரூஸ்லி கொல்ல மாட்டார். ஃபைட்டுக்கு தாக்க வரதுன்னு தடுக்க போகும்போது பின்னாடி இருந்த ஒரு அம்பு சதக்குன்னு குத்தி சொல்லி முடிஞ்சிடும். இப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த படங்கள் நிறைய குறை அப்படின்னா இது ரொம்ப 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 பழைய படம். ஓகே, ரொம்ப ரொம்ப பழைய படம். இதில் நிறைய சொல்லணும், சினிமாட்டோகிராஃபி இப்படி இருக்குது, ஸ்டோரி இப்படி இருக்குது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு 10க்கு 9 தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன் 10க்கு நான் 9 கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபைட் சீக்வன்ஸு கொஞ்சம் அந்த ஒரு போட்டி மாதிரி நடக்கிறதுலாம் நல்லாயிருக்கும். அந்த வில்லனை போட்டு மிதிக்கிறது நல்லாயிருக்கும். அந்த கண்ணாடி சேசிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வில்லன் வந்து ரொம்ப சப்புன்னு தான் தெரிஞ்சான். அவன் பெருசாக இல்லை, ஒத்த கை இல்லை, அதை போய் மாட்டுவான், இதை போய் மாட்டுவான். வில்லன் கொஞ்சம் நேரம் ஃபைட் போடுற மாதிரி இருந்தா, அவன் ஷாவலின் டெம்பிள்லேருந்து தப்பிச்சு ஓடினா அவன் கொஞ்சம் நேரம் ஃபைட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒத்த கை போயிருந்தா என்ன, அது நார்மலாக ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ப்ரூஸ்லியோட சண்டை போடலான்னு பார்த்தா இவன் ஒரு கொம்பு மாதிரியோ இல்லை ஒரு கத்தி மாதிரியோ சொல்லிவிட்டு அப்படியே கிழிச்சுட்டு போயிடுவான். ஒரு போஸ்ட்டில் போட பார்த்துருப்பீங்களா, வயிற்றில் கிழிச்சிருக்கும், கன்னத்தில் கிழிச்சிருக்கும். அது மாதிரி கிழிச்சிட்டு ஓடுவான். கடைசியில் தள்ளி விட்டதுக்கு கம்பியில் குத்தி செத்து போயிடுவான். இது மாதிரி விஷயம். ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். ப்ரூஸ்லி இல்லாமல் வேறு எந்த கேரக்டர் ஸ்கோர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஸ்லி இல்லாமல் ஒரு ஃபாரினர் கேரக்டர் 2 பேர் இருப்பான். ஒருத்தன் குருவி கொடுத்தலையன், அவன் பாதிலே செத்து போயிடுவான். இன்னொரு கேரக்டரோட ஃபைட் சீக்வன்ஸு ரொம்ப ஒரு கிளாசிக்காக இருந்துச்சு. ப்ரூஸ்லி மாதிரி யான்னு கத்தாமல் சைலண்டாக அவர் சண்டை போட்டுருப்பார். இந்த 2 கேரக்டர்ஸ் பெட்டராக இருந்துச்சு. வில்லன் கேரக்டர்ஸ் நார்மல் தான். மிச்சப்படி வேறு எந்த கேரக்டர்ஸும் பெருசாக ரோல் பண்ணாது. முழு கதையுமே நம்ம ப்ரூஸ்லி மட்டும்தான் டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போவார். அந்த வரிசையில் இந்த படத்துக்கு நான் 10க்கு 9 கொடுப்பேன். வேறு இந்த படத்தில் குறைகள் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப 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 பழைய படம்.
ப்ரூஸ்லி பல படங்கள் எடுத்திருந்தாலும் அவரோட யூனிக் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ப்ரூஸ்லி இதில் அதிகமாக நடிப்பை பார்க்க முடியாது. அவர் எப்போதும் போல இருக்கும்போது தற்காப்பு கலை சைலண்டாக தான் இருப்பார், பெருசாக டைலாக்காக இருக்காது. ஆனால் ப்ரூஸ்லியோட நடிப்பை பார்க்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஆஃப் ஃபியூரி, கேம் ஆஃப் டெத் அப்படின்னு இன்னும் பல படங்கள் எடுத்து வச்சுருக்காரு. அந்த படத்தை மறக்காமல் பார்க்கலாம். இருந்தாலும் ப்ரூஸ்லியை பற்றி சில வார்த்தைகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பர்சனல் கனெக்டடாக இருக்குது. என் வால்பேப்பரில் கூட ப்ரூஸ்லியோட அந்த கோட்டை தான் வச்சுருப்பேன். டோன்ட் ப்ரே ஃபார் ஈஸி லைஃப், ப்ரே ஃபார் த ஸ்ட்ரென்த், த எண்ட் ஆஃப் த ஒன் டிஃபிகல்ட். கடவுள்கிட்ட ஈஸியான வாழ்க்கையை விரும்பாத, இதை சமாளிக்கிற சக்தியை விரும்பு, ஏன்னா எதிர்காலம் இன்னும் கஷ்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற கோட்டை தான் என் வால்பேப்பராக இருக்கேன். அந்த வரிசையில் பல மார்ஷல் ஆர்ட்ஸ் குன்ஃபு மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் ப்ரூஸ்லி ஏன் இந்த அளவுக்கு அவர் பிரபலமாக இருக்கார் அப்படிங்கிற காரணம் கேட்டிங்கன்னா, அவர் தற்காப்பு கலையை இது சைனாக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதை உடைச்சி எல்லாருக்குமே இந்த தற்காப்பு கலை போகணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் இவர் தான். இதனாலேயே இவர் சீனனே இல்லை. நம்ம பல வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இனி ஒரு சீன பையிலே கிடையாதுடாடே, நீ பிறந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுற, அடுத்தவனுக்கு ஏடா கற்றுக் கொடுக்குற அப்படிங்கிற மைண்ட் செட்டு கூட உள்ளவங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாருக்குமே காமனாக முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாகவும் அதை சார்ஜ் பண்ணியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே பரந்த மனசோட சொல்லிக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு கலையில் விதவிதமான கலைகளை அவரே ஓனாக உருவாக்குனார். ப்ரூஸ்லி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது, அவரோட இறப்புக்கு காரணம் வேறு ஏதோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவர் பார்க்க சாதாரண ஆளாக தான் இருப்பார். ஒரு 5.5 ஹைட்டு, நார்மலான உடம்பு தான் இருக்கும். ஆனால் இரும்பு மாதிரி, ஏன்னா பாடி வெயிட்டே பார்க்கும்போது ஒரு 6 பேக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எப்படி கூடிய சீக்கிரத்தில் வரும். 6 பேக்கு இருந்தாலும் பாடி இது பெருசாக தெரியாது. ஆனால் ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா மாதிரி இருக்கும். அதில் ஸ்ட்ரென்த்து டு ஸ்டெமினா ப்ரூஸ்லிக்கு தான் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் 2 விரலில் புஷ்அப்பு, 10, 30 ஒரு நிமிஷத்தில் எத்தனை புஷ்அப்புன்னு மனுஷன் அவ்வளோ உடம்பை அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்த ஒரே ஒரு ஆல் டைம் ஹீரோனா ஜாக்கி சானும் இருக்கார் தான். ஆனால் ஆல் டைம் ஹீரோன்னா எனக்கு ப்ரூஸ்லி தான். அந்த ஒருத்தர் எனக்கு ப்ரூஸ்லியோட ஃபேவரட் ஒன். எனக்கு இது பர்சனல் ஃபேவரட் ஒன். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. மேலும் வீடியோவில் பார்க்க உங்களில் நான் உங்கள் அமோஸ் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா